திரையுலகை பொறுத்தவரை எம்ஜிஆரின் கால்ஷீட் விஷயங்கள், உடையலங்காரம் மற்றும் அவரது தனிப்பட்ட விஷயங்களில் மிகுந்த ஆர்வமுடன் செயல்பட்டவர் அண்ணன் சக்கரபாணி. தனது விஷயங்களில் தாய் தந்தையின் பாசத்தை, அரவணைப்பை அண்ணன் வாயிலாக கண்டவர் எம்ஜிஆர். அண்ணன் டைரக்ட் செய்த அரச கட்டளை படம் சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக தன்னையே மறந்து பல்வேறு காட்சிகளில் இயக்குநராகவும் பணியாற்றினார் எம்ஜிஆர். தனது படங்களில் அண்ணனுக்கு ஏற்ற கதாபாத்திரம் வரும்போது அவரை நடிக்க வைத்து பெருமைப்படுத்தினார் எம்ஜிஆர். தமிழக முதல்வராக எம்ஜிஆர் இருந்த போதும் தன்னால் பாசமிகு தம்பியின் மக்களாட்சிக்கு எந்த அவப்பெயரும் வந்துவிடக் கூடாது என எளிமையான அமைதியான வாழ்க்கையையே சக்கரபாணி வாழ்ந்தார். பொங்கல் தினத்தன்று மட்டும் எம்ஜிஆர் மிகவும் மலர்ந்திருப்பார், அனைத்தையும் மறந்திருப்பார். அந்நாளில் குளித்து புத்தாடை அணிந்து தாயின் படத்துக்கு வணக்கம் செலுத்திவிட்டு முதலில் தனது பாசமிகு அண்ணன் சக்கரபாணிக்கு பொங்கல் வாழ்த்துக்களை கூற ஒருபோதும் தவறியதில்லை எம்ஜிஆர். அதே போல தான் இருந்த ராமாவரம் தோட்டத்திலிருந்து பொங்கல் உட்பட உணவுப் பொருட்களை சக்கரபாணியின் லாய்ட்ஸ் சாலை இல்லத்திற்கு அனுப்பவும் அவர் ஒருபோதும் மறந்ததும் இல்லை.